கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக இந்த வாழ்த்துகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நாம் சகோதர சகோதரிகளாக இந்த இடத்திலே கூடி தேவனுடைய மகிமையுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்காக அவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருடைய நேசகுமாரனும் நம்முடைய இரட்சகருமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் வேத பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரீஃபரன்ஸ் நம்பர் 5879, அதாவது 5879 அப்படிங்கிற பேஜ் நம்பர் 107 107 மீட்கும் பொருளின் விலையும் அதை நடைமுறைப்படுத்துதலும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கவனத்தை ஈர்க்கும் கேள்விகள், அதாவது பாவ நிவாரண பலி மற்றும் மீட்கும் பொருளை குறித்ததான ஒரு காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து 2 வாரமாக பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோம், முடிச்சு வைக்க போகிறோம். 3வது பாட்டாக அதை என்ன பண்ண போகிறோம்னா முடிச்சு வைக்க போகிறோம். ஏன்னா இதில் கேள்விகள் எத்தனை கேள்வி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே 30 கேள்விகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம எத்தனை கேள்வி வரை பார்த்துருக்கோம் அப்படின்னா 23 கேள்விகள் வரை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி 7 கொஸ்டின் பார்த்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம முடிக்க போகிறோம். இந்த ஒரு பாடம் எப்படி அவர் வடிவமைச்சிருக்கிற நம்முடைய மூத்த சகோதரர் அப்படின்னா, பலிகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலி, மீட்கும் பொருள், பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சபை, அதற்கப்புறம் கடைசியாக உலக ஜனங்கள், இத்தனை பேரை மிங்கிள் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு பாடத்தை வடிவமைச்சிருக்கிறார். திருப்பி ஈடுபலி, அதாவது மீட்கும் பொருள், அப்புறம் பாவ நிவாரண பலி, இதோடு சம்பந்தப்பட்டது, இதை பற்றியே தான் திரும்ப இந்த கேள்விகள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்க நம்ம பார்க்கணும். இன்னும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில கேள்விகள் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் பிரதர் ஒரே மாதிரியே கொடுத்துருக்கிறாரு? சில கேள்விகள் ஒரே மாதிரி இருக்கும், சில வித்தியாசங்கள் தான். அந்த மாதிரி கொஸ்டின் ஏன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். நம்முடைய சபையில் அதிகமாக பலிகளை பற்றி நம்ம பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் பலிகளை குறித்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்ததில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு 2 வாரமாக இதை குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது நமக்கு ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கு ரொம்ப பார்த்திங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அன்புக்குரியவே, அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கடைசியாக நம்ம போன வாரத்தில் பார்த்த 2 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கொஸ்டின் என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். கேள்வி நம்பர் 22 நீதிமான் ஆக்குதல் அல்லது ஒப்பு கொடுத்தல் இவற்றில் எது முதலாவது இடம்பெற்றது, ஏன் அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. நீதிமான் ஆக்குதல் அல்லது ஒப்பு கொடுத்தல் இவற்றில் எது முதலாவது இடம்பெற்றது அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதுக்கு நம்ம பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் நிலை கதவுல வெள்ளாடு பலியாவதற்கு தயாராக கட்டப்பட்டிருக்கிறத அவர் மையமாக வச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது நீதிமான் நிலையை முன்பே அடைந்ததை நிழலாக காண்பிக்கிறது. இன்னும் ஒப்பு கொடுக்கல, உள்ள என்ன பண்ணியாச்சு, அந்த கதவின் நிலை அருகே கெட்டப்பட்டதை வச்சு அந்த நீதிமான் நிலைக்கு அருகே என்ன பண்ணியாச்சு, நீதிமான் நிலைக்கு என்ன பண்ணியாச்சு, அது வந்தாச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணுன்னா அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ வந்தாலும் கூட நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எதுக்குன்னா பரிந்து பேசுகிறதுக்கு. இந்த பரிந்து பேசுதல் மூலமாக தான் ஒருத்தர் என்னவாக்கப்படுறார் அப்படின்னா நீதிமானாக்கப்படுறார். ஃபஸ்ட்டு விசுவாசத்தினாலே ஒருத்தர் என்ன பண்ணப்படுறார், நீதிமானாக்கப்படுறார். நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, நீதிமானாக்கப்படுறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. உயிர்த்தெழுதலினால் நீதிமானாக்கப்படுறாங்க, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுறாங்க. இப்படி நிறைய வகைகள் என்ன பண்ணுறது நீதிமான். இது ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை எழுதிட்டே வருவார். ஆனால் இதுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன இருக்குன்னா ஒரு சம்பந்தம் என்ன பண்ணுது பார்க்கும்போது ரொம்ப கிளியராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிழலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. பாருங்க, இந்த நீதிமானாக்குதல் அப்படிங்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினால அவர் தன்னை ஜீவப்படியாக கொடுத்து தேவனுடைய கரத்தில் அவர் டெபாசிட் பண்ணி வச்சிருந்த அதனால் என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கார். அடுத்து மட்டும் இல்லை, அதனை தொடர்ந்து இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தங்களையே தத்தம் செய்வதும் என்ன பண்ணணுமா, நம்மளை
ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதும், அது பரலோக பிதாவினால் உடனடியாக தத்தம் செய்யப்படுவதும், அதாவது அவர்களை தத்தம் செய்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு இந்த உடன்படிக்கை ஏற்பாட்டின் கீழ் அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் பாக்கியங்களையும் என்ன பண்றாருன்னா அருளுகிறார் சொல்லி நம்ம பார்க்க. அதுக்கு முக்கியமானது, நாம் என்னதான் தத்தம் செய்தாலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பலியின் புண்ணியத்தினால நம்ம என்ன செய்யப்படுறோம்னா பிதாவின் இடத்துல சேர்றதுக்கான வாய்ப்பை என்ன பண்ணுறோம்னா பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவருக்கு ஒருவருக்கு அளிக்கப்படுவது புண்ணியமா அல்லது நீதியான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, ஆபிரகாமை மையமாக வச்சு நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் நீதிமான். அவர் எப்படி நீதிமான் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தத்தம் செய்கிற இந்த பலியாக நம்முடைய பலியை நம்மளே செலுத்தக்கூடிய இல்லையா நீதிமானாக இருந்து, புதிய ஏற்பாட்டில் நீதிமானாக இருந்து கர்த்தருக்கென்று தத்தம் செய்யக்கூடிய ஜீவ பலியாக செலுத்தக்கூடிய அந்த நீதிமான் நிலைமையில் அவர் வரல. வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் அவர் என்ன பண்ணியிருந்தார் சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தார் சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால் இந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் தன் சரீரத்தை ஜீவபலி ஆக்கும்படியான அழைப்பை பெறவோ அல்லது ஆதாமுக்காக மீட்பராகவோ அல்லது மற்றவருக்காக பலி செலுத்த தகுதியுடையவராக இருக்கும் அளவு அவர் நீதிமானாக்கப்பட்ட தன்மையை என்ன பண்ணலை, பெறவில்லை. அப்படிங்கிறது கூட என்ன பண்ணணும்னா நம்ம பார்த்தோம். இந்த 2 கொஸ்டின் லாஸ்ட்டாக பார்த்தது. இந்த கொஸ்டின் நம்பர், அதாவது இந்த ரீப்ரிண்ட் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 5879. வீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா படித்து பாருங்க. நம்ம செல்லில் கூட எடுக்கலாம். ரீப்ரிண்ட் நம்பர் கூட நம்ம இந்த மாதிரி ரீப்ரிண்ட்ஸ் புக்கில் கூட இருக்குது. இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா சில கொஸ்டின் புரிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆன்சர் எப்படி படிக்கிறது, கொஸ்டினே புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். திருப்பி திருப்பி படித்தா மட்டுமே தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை புரிஞ்சு கொள்றதுக்கு முடியும். அடுத்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி 24வது கேள்வி. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த கேள்வி மாதிரியே தான் இருக்கும். அதை நம்ம படிக்கலாம். புண்ணியம் அளிக்கப்பட்டதெனில் யார் அதை அளித்தார்? நீதி கொடுக்கப்பட்டதெனில் யாரால் அது கொடுக்கப்பட்டுச்சு? 2 கொஸ்டின். புண்ணியம் அளிக்கப்பட்டதெனில் யார் அதை அளித்தார்? புண்ணியம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததினால் நம்ம பெற்றுக்கொண்ட தகுதி, அதான் புண்ணியம். அந்த புண்ணியம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போய் அந்த மீட்கும் பொருளுடைய விலைக்கிரயத்தை பிதாவாக்கிய தேவனிடத்தில் என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். அது டெபாசிட் ஆகி அவர் கையில் இருக்கு. சரி, இதோட முடிஞ்சு போச்சா, உலகத்துக்கு ஆசீர்வாதம் வந்துட்டா அப்படின்னா இல்லை. சபையினுடைய பலி என்னாகணும், செலுத்தப்படும். இதை மையமாச்சு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது, புண்ணியம் அளிக்கப்பட்டதெனில் யார் அதை அளித்தார்? யார் அளித்தது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீதி கொடுக்கப்பட்டதெனில் யாரால் அது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கான பதில் நம்முடைய மூத்த சார் என்ன கொடுக்குறாருன்னா, நம்முடைய கர்த்தராய் இயேசு தம் சொந்த பின்னடியார்களுக்காக அவர்களது உடன்படிக்கையின் நிபந்தனையாக முழு பிரதிஷ்டையின் கீழ் தாம் பெற்ற தம் சொந்த தகுதியை என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. இது எப்படி நம்ம விளங்கிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த பின்னடியார்கள். அவங்க யாரு? 2000 வருஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய அந்த 1,44,000 பேர் அப்படிங்கிற சரீர, அதாவது தலை பிளஸ் சரீரம், அந்த சரீரமான வகுப்பாருக்காக அவரது உடன்படிக்கையின் நிபந்தனையான முழு பிரதிஷ்டையின் கீழ் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதின் கீழாக தாம் பெற்ற சொந்த தகுதியை என்ன பண்ணியிருக்காராமா, நமக்கு என்ன பண்ணியிருக்கார், அதை கொடுத்துருக்கார். அப்போ முதல் கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார், அதை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவ்வாறு அவர் கொடுத்த புண்ணியமானது தேவனுடைய நீதியின் படியும் அதற்கு இசைவாகவும் தெய்வீக நீதியின் அனுமதியின் படியும் அது என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சும்மா அவர் பலி செலுத்தி சபைக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா இல்லை. அதுக்கு ஒரு தெய்வீக நியமம் என்ன செய்யப்படணும், கண்டிப்பாக வேணும். அந்த தெய்வீக நியமத்தினுடைய நிழல் எங்கே இருக்குது அப்படின்னா லேவியராகமத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிகளில் தேவன் எப்படி கொடுத்துருக்கார், நியாயப்பிரமாணத்தில் இன்னும் சொல்ல போனால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்லையா, இது நியாயப்பிரமாணத்தின் காரியம். நியாயப்பிரமாணத்துக்குள்ள என்ன இருக்குன்னா தேவனுடைய அன்பு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த நியமத்தின் படிதான் தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய, அதாவது தேவன் என்ன பண்ணிருக்கார், தெய்வீக நீதியின் அனுமதியின் படியும். அப்ப அனுமதி கொடுத்தது யாரு? 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தாச்சு.
இது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கார், அனுமதி கொடுத்திருக்கார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது இல்லாம இந்த தெய்வீக நீதியானது என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த புண்ணியம் என்ன செய்யப்படாது, அந்த நீதி என்ன செய்யப்படாதுன்னா தெய்வீக நியமம் இல்லாமல் நிறைவேற்றப்பட முடியாது. சரி, இந்த புண்ணியத்தை யார் யார் பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, இயேசுவின் சீசராக யார் யார் விரும்புகிறாங்களோ, அபூர்ணமான நிலைமையிலிருந்து பலி செலுத்த வந்தவங்க யார் யாரோ அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா இந்த புண்ணியத்தை அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார்னா, தெய்வீக நியமத்தின்படியும் அந்த நீதியின்படியும் அந்த பரலோக தகப்பதின் அவர் நிமித்தமாகவும், பரலோக தகப்பனுடைய பிதாவினுடைய நிமித்தமாகவும் நீதியை அளிப்பதாக என்ன செய்யப்படுதுன்னா கூறப்படுது. இதுக்கு ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்திருக்கார் பிரதர். என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, ரோமர் 8:33 தேவனே நீதிமான்கள் ஆக்குகிறவர், வேற யாருமே கிடையாது. நம்ம என்னதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், உயிர்த்தெழுதல், நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் இது எல்லாம் சொன்னாலும் கூட தேவனே என்ன பண்றாராமா, நீதிமான் ஆக்குகிறார். அப்ப அவர் ஆக்காம என்ன பண்ண முடியாது, வர முடியாது இல்லையா? சரி, நம்ம கையில என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா விசுவாசத்தை கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்றாரு, துவக்குகிறார். அப்ப நம்ம கையில என்ன இருக்கு, நீதிமான் ஆக்குகிறது யாரு, பிதாவாகிய தேவன். விசுவாசத்தை தொழுக்கிறது யாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்முடைய பார்த்து என்னது, ஒன்னே ஒண்ணுதான், நம்மை ஜீவ பலியாக இதை உணர்ந்துட்டு பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி உணர்ந்த பின்னாடி நம்மை பலியாக செலுத்துறது இருக்கு இல்லையா, நம்மளா முன் அதுக்கும் தெய்வீக நியமத்தின்படி தான் என்ன பண்ணி ஆகணும், பலி செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது எத்தனாவது கேள்வி அப்படின்னா 24வது கேள்வி. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஒரு கருகலான ஒரு கொஸ்டின். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, கேள்வி நம்பர் 25ல் உயிருடன் இருப்பதற்கான உரிமைகள், உயிருடன் இருப்பதற்கான உரிமைகள் மற்றும் வாழ் உரிமைகள், வாழ் உரிமைகள், உயிருடன் இருப்பதற்கான உரிமைகள் மற்றும் வாழ் உரிமைகள் போன்ற பதங்களின் பொருள் என்ன, இந்த ரெண்டு பதங்களுடைய வேறுபாடு என்ன, அதை கேட்க. கொஸ்டினே கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லையா? உயிரோடு இருப்பதற்கான உரிமை, வாழ் உரிமை ரெண்டு இருக்கு. ஒரு மனிதனாக இந்த பூமியில் பிறந்துட்டோம்னா ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துல உயிரோடு இருப்பதற்கான உரிமை அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க இல்லையா? ஆனா வாழ் உரிமைங்கிற விஷயத்துல யார் தான் வர முடியும்னா, பிதாவாகிய தேவனால் இழுத்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள வர முடியும். இது இந்த டிஃபரெண்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். இப்போ தேவனோடு இணக்கமாக இருக்கும் ஒரு மனிதன் உயிருடன் இருப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனோடு இணக்கமாக இருக்கக்கூடிய மனிதன் இல்லையா, அவன் உயிரோடு இருக்கிறதுக்கான உரிமையை என்ன பண்ணியிருக்கான், பெற்றிருக்கான். இது எங்க நிலையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேவனோடு இணக்கமா இருந்தார் இல்லையா? தேவன் பேசுறாரு, இவர் அதை கேட்கிறாரு. இப்படி ஒரு கன்வர்சேஷன் நடந்துட்டு இருக்க டைம்ல ஒரு இணக்கம் ரெண்டு பேருக்கு இருக்கும்போது வாழ்வதற்கான உரிமை என்ன பண்ணியிருந்தார், தேவன் கொடுத்திருந்தார். நித்திய ஜீவன்ல அவர் இருக்கிறார். ஆனா எப்ப அதை இழக்கிறாருன்னா பின்னாடி தான் என்ன பண்றாருன்னா அதை இழக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள் இல்லையா? அப்போ இப்ப என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது, யார் யார் 6ஆம் அறிவை பெற்றிருக்கிறார்களோ, ஆணாக பிறந்தவர்கள் பெண்ணாக பிறந்தவர்கள், இவங்க புத்தி கூர்மை உள்ளவர்களா இருக்கிற பட்சத்துல தேவனை பற்றியும் குமாரனை பற்றியும் தெரிந்த பின்னாடி அந்த அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த பிரமாணம், அதாவது தெய்வீக பிரமாணத்துக்கும் அதன் எதிர்பார்ப்புகளுக்கும் இசைவாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள் யாரு, இந்த வகுப்பார்ல, அதாவது ஆண் அல்லது பெண்ல 6 அறிவு படித்த புத்தி கூர்மை உள்ள ஜனங்கள்ல அந்த தெய்வீக பிரமாணத்திற்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகளுக்கும் இசைவாக தன்னை ஒப்பு கொடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க எதை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, வாழும் உரிமையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெற்றுக்கொள்றாங்க. நம் முற்பிதாவாகிய ஆதாம் ஆதியில் பாவம் செய்வதற்கு முன்பு கொண்டிருந்த உரிமை மற்றும் சலுகைகள், இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிருடன் இருப்பதற்கான உரிமைன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அடுத்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவேளை இவர் பாவம் செய்யாது இருந்தா இந்த உரிமையை இழந்திருப்பாரா அப்படின்னா இல்லை இல்லையா? அதை என்ன பண்ணிட்டே இருந்திருப்பார், நித்திய ஜீவனை கண்ணிய பண்ணிட்டே அவர் இருந்திருப்பார் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர். அப்போ அந்த உரிமைகளை இழந்திருக்க மாட்டார். இயேசுவும் உயிரோடு இருப்பதற்கான உரிமைகளை அடைந்திருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருனால பிறந்தார் அப்படின்னா பிதாவாகிய தேவனால பிறந்தார் சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அந்த உரிமை யாருக்கும் இருந்துச்சு? உயிரோடு இருப்பதற்கான உரிமை யாருக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே இருந்துச்சு. ஏன்னா இவரும் யார் தான்? 2ஆம் ஆதாம். இவருக்கும் என்ன அந்த உரிமை இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த உரிமையின் நிமித்தமாகவே ஆதாமுக்காகவும் சந்ததிக்காகவும் அவரால் ஜீவனையை பலியாக என்ன பண்ண முடிஞ்சு? தர முடியும். அப்படின்னா ஆதாம் என்ன நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமையில ஒருத்தர் இருந்து பலியாக தன்னை கொடுத்தா தான் அது என்னவா மாறும்? ஈடுபலியா என்ன பண்ணும்? அது மாறும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அன்புடைய சகோதரர்களே, ஒரு மனிதனாக உயிரோடு இருப்பதற்கான உரிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்படலை? நீட்டிக்கல. ஏன் அப்படின்னா அவர் மரணத்துக்காக தான் என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு வந்தார் சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? பாருங்க, அதனால அந்த உரிமையை அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா விட்டு விட்டார். நமக்காக அதை என்ன பண்ணிட்டார்? நான் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த உரிமையை நான் என்ன பண்றேன்? என்னுடைய பிள்ளைகளுக்காக, ஆதாமுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன பண்றேன்? விட்டு விடுறேன்னு சொல்லி அதை விட்டு. இதுக்கு ஒரு வசனம் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆவது வசனம் படிக்கலாம். லூக்கா 12:50. லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆகிலும் நான் முழுக்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறது. பாத்தீங்களா? இந்த ஒரு பாயிண்ட் தான் அவர் எதை விட்டார் அப்படிங்கிறதுக்கு என்னவா இருக்கு? ஒரு வசனமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நான் மூழ்க வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு அப்படின்னா நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்? மரணத்தை நோக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப இது உயிரோடு இருக்கும் நிலைமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தத்தம் கொடுத்தார் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறோம் வாழ்வு உரிமை குறித்து என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இந்த வாழ்வு உரிமை அப்படிங்கிறது எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒருத்தர் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில யாரு? முதலாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இப்ப அவருடைய திருச்சபையா இருக்கு. அப்ப ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில பாருங்க, இந்த வாழ்க்கையில ஜீவத்தின் உரிமைகளை பெற்றிருந்தார். இந்நிலையில் தெய்வீக பிரமாணத்தை நிறைவேற்றுவதில் தவறி முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சுக்கலாம். ஒரு பிரமாணத்துக்கு கீழே வந்தாச்சு, வாழும் உரிமையை விட்டாச்சு. இதுக்கப்புறம் தேவன் வைத்திருக்கிறதான அந்த உடன்படிக்கையை மீறி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அந்த நிறைவேற்றுவதில் தவறி அதை மீறினால் ஒழிய அல்லது தாம் தேவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அல்லது உடன்படிக்கையை ஒருவேளை அவர் மீறி இருப்பாரானால், செய்ய தவறி இருப்பாரானால். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க இருக்கக்கூடியதே சுதந்திரமான பூமியே கிடையாது. ரோமர்களுக்கு கீழே அடிமையாக இருக்கிறாங்க. எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், யார் எங்களை மீட்டுக்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலையும் அந்த ஜனங்களுக்கு கீழ்பட்டிருக்க நிலைமை. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த ராயர்கள் இருக்காங்க இல்லையா, ரோம சக்கரவர்த்திகள் ரொம்ப கொடுமையாக அவங்கள அரசாண்டதை நம்ம பார்க்கணும். அடுத்து பாவத்தில் இருக்கிறாங்க, வியாதியில் கஷ்டப்படுறாங்க. இந்த ஜனங்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து நான் ஏன் மறிக்கணும், கடைசி வரை இருந்து இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், என்னால் முடிஞ்சதை செய்யலாம்னு சொல்லி என்ன பண்ணலை. அப்படி செஞ்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? தெய்வீக நீதியை அவர் மீறி இருப்பார். கரெக்டா? யதார்த்தமா மனிதர்கள் மேல இரக்கம் கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கலாம்? அதை செஞ்சிருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட பின்னால என்ன வரப்போகுது? இந்த ஜனங்களுக்கும் சேர்த்துதான் 1000 ஆண்டு அரசாட்சியில என்ன கிடைக்க போகுது? ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு அவர் செய்ய வேண்டியது தன்னை எல்லாருக்காகவும் ஈடுபடியாக கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இப்ப சொன்ன கான்செப்டை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு மட்டும்தான் விடுதலை கிடைக்கும்? கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அப்படியே வாய்ப்பு இல்லை. இவர் தன்னை ஜீவப்படியாக கொடுக்காம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போறது இல்லை? ஜீவன் கிடைக்க போறது இல்லை. இப்ப அது என்ன ஆகாது அப்படின்னா அது பொருந்தி வராது. அப்ப நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அந்த உடன்படிக்கையை ஒருவேளை மீறி இருப்பாரானால் உயிரோடு இருப்பதற்கான உரிமையை அவர் என்ன பண்ணியிருப்பாராம்? இழந்திருப்பார். அதே மரணம் ஆதாமுக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி என்ன போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு உலக மனுக்குலமானது பரிபூர்ணத்தை எட்டின பிறகு உயிரோடு இருப்பதற்கான உரிமையை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஆதாமை பற்றி பார்த்தோம். இப்போ உலக ஜனங்கள் எப்போ இந்த நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னா பூமியில உயிர்த்தெழுந்து வந்த பின்னாடி 1000 ஆண்டு அரசாட்சியில அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான அந்த உரிமை என்ன பண்ணிக்குவாங்கன்னா பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பிதாவிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவார். இப்ப ஏற்றுக்கொள்ளப்படுறாங்களா?
இல்லை. ஏன்னா தெய்வம் யாருன்னே சொல்லாமல் வேற எதையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் தேவனை விட்டு தூரம் போய், ஆனால் தேவன் அவர்களை விட்டு என்ன பண்ணல, தூரம் போகல, பின்னாடியே போயிட்டே இருக்காரு. எவ்வளோ தூரம் போவையும் போ இல்லையா, தேவன் பின்னாடியே என்ன பண்ணிகிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்காரு ஜனங்களை மீட்கிறதுக்காக. அன்புக்குரியவர்களே, அப்போ தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னா, உயிரோடு இருப்பதற்கான அந்த பிதாவிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவர் மீட்கப்பட்ட இந்த மனு குலத்தார் தங்கள் முற்பிதாவாகிய ஆதாம் பாவம் செய்ததற்கு முன்பு இருந்த அதே உயிரோடு இருக்கும் உரிமையை என்ன பண்ணிக்குவாங்களாம், பெற்றுக்கொள்வார். ஏதேனில் எப்படி ஆதாம் பாவம் செய்ததற்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார், கஷ்டம் இருந்திருக்குமா, சஞ்சலம் இருந்திருக்குமா, வருத்தம் இருந்திருக்குமா, பாரம் இருந்திருக்குமா, அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு நான் என்ன செய்வேன், என்ன கஷ்டப்படுவேன், 2 பிள்ளைகள் பிறப்பாங்களே, காயின் ஆபேல் இல்லையா, அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் இல்லையா, என்ன வேலை இருக்குமோ அப்படின்னு ஏதாவது பற்றி நினச்சிருப்பாருன்னா எதுவுமே இல்லை. செழிப்பான தோட்டம், அருமையான ஆறுகள் ஓடக்கூடிய இடம், எந்த பொல்யூஷனுமே கிடையாது, நல்ல சாப்பிட்றதுக்கான எல்லா சூழ்நிலையுமே அவருக்கு என்ன இருக்கு, இருந்திருக்கு. இதே நிலைமை தான் எங்கே இருக்க போகுது, ராஜ்யத்தில் உயிரோடு எழுந்து வர ஜனங்கள்கிட்ட இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த வாழ்வுரிமை அப்படிங்கிற பதத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாழ்வுரிமை அப்படிங்கிறது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த வாழ்வுரிமையை குறித்து நம்ம பார்க்கும்போது நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த வாழ்க்கை உரிமைகளுக்கு பொருத்தி பார்க்கும்போது, ஒரு மனிதனாக தம் ஜீவியத்தை தத்தம் செய்த அதே வேளையில் அந்த வாழ்க்கையை கீழ்ப்படுத்தும்படி உண்மையாக அவர் எதுவுமே செய்திருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்கு கீழே அந்த வாழ்வுரிமையை அவர் என்ன பண்ணல, கொண்டு வரல. அவர் இயல்பாகவே அதில் என்ன பண்ணிட்டாருன்னா நடந்து கொண்டிருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தான் செய்ய வந்தார். அதை தனக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொல்றாருன்னா கீழ்ப்படுத்தவில்லைன்னு சொல்றார். உண்மையாகவே எதுவும் அவர் செய்திருக்கவில்லை. நீதியின்படி அவருக்கு அது எல்லாமே சொந்தமாயிருந்த அதை கீழ்ப்படுத்த அவர் ஒப்பந்தம் என்ன பண்ணியிருந்தார்னா செய்திருந்தார். தேவனத்தில் என்ன பண்ணியிருந்தாரம்மா, அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அந்த உடன்படிக்கையிலே போகும்போது இதை என்ன பண்ண வேண்டியதில்லைன்னா கீழ்ப்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கார். வேறு வகையில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ் உரிமையை பிறருக்கென்று பயன்படுத்தும் உரிமையை மீண்டும் பெற்றிருந்திருக்க மாட்டார். எப்படி சொல்றாரு, இது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்குது. இந்த வாழ்வு உரிமையை மற்றவர்களுக்காக பயன்படுத்துறதுக்கு பெற்றிருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. அவரது சொந்த நீதியின் பொருட்டு அந்த உரிமையை காத்து கொண்டார். எப்படி, சொந்த உரிமை, அவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா, அவருக்குன்னு தேவன் கொடுத்த ஒரு உரிமை இருக்கு இல்லையா, அந்த உரிமை நிமித்தம் அந்த வாழ் உரிமையை அவர் தனக்கு கீழ்ப்படுத்தி வைக்காம அதை காத்து கொண்டார் சொல்லிடும். அதனாலதான் அவர் மனித ஜீவியத்திற்கான உரிமையை தொடர்ந்து என்ன பண்ணியிருந்தாராம், பெற்றிருந்தார். இவருக்குள்ள இருக்கிறது இப்ப 2 விஷயம். ஒன்று, மனிதனாக உயிரோடு ஜீவியம் பண்ணக்கூடிய ஒரு உரிமை. அடுத்து ஆவிக்குரிய ஒரு நிலைமைக்கு, ஆவியில் ஜனிக்கப்பட்ட நிலைமைக்கு போன பின்னாடி ஒரு வாழ் உரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 2ஐயுமே அவர் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும்படி, அதாவது இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும்படி அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 2 விஷயத்தை எடுத்துக்கொள்ளும்படி அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இல்லையா. பாருங்க, மனித ஜீவ உரிமைகளை காட்டிலும் மேன்மையானவற்றை பெற்றிருந்தாலும் கூட ஒரே சமயத்தில் 2 ஜீவியத்தை உபயோகிக்க முடியாது. என்ன பண்ண முடியாதம்மா, 2ஐயும் ஒரே காரியத்தில் ஒரே நிலைமையில் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, செய்ய முடியாது. இப்போ நமக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இவ்வளவு கஷ்டமாக டஃப்பாக இருக்குது இல்லையா. நான் இப்போ இதை பார்த்து படிச்சுட்டு இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நமக்கு கொஞ்சம் புரிகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ரசல் பிரதர் எப்படி எழுதியிருப்பார், எப்படி அதை ஆவியில் அவர் பெற்றுக்கொண்டு எவ்வளவு நுணுக்கமாக அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருந்தார் அப்படின்னா இப்படி எழுதியிருக்க முடியும். இதுதான் ஒரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரே சமயத்தை 2 ஜீவியத்தை உபயோகப்படுத்த முடியாது என்பதால் தமக்கு அவசியம் இராத போதிலும் ஒரு மனித ஜீவியத்திற்குரிய மனித உரிமைகளை தொடர்ந்து அவர் என்ன பண்ணிட்டே இருந்தாரம்மா, பெற்றிருந்தார். இப்ப தொடர்ந்து பெறக்கூடிய இந்த உரிமையை தான் யாருக்காக விட்டிருக்கார் அப்படின்னா நமக்காக அதை விட்டிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்ப ஆதாமுக்கும் அவர் மூலமாக இழந்து போன எல்லாவற்றுக்கும் சரி கட்டுறதற்கு இந்த மனித உரிமைகளை மீட்கும் பொருளின் விலையாக தந்து கலைத்து போட விஷயம். இதை உயிரோடு இருக்கக்கூடிய உரிமையை என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு,
எதன் நிமித்தம்? மீட்கும் பொருளாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த மனிதனாக என்னைக்கும் உயிரோடு இருக்க விஷயத்தை என்ன பண்ணி ஆகணும்? அவர் இந்த அதிகாரத்தை யார்கிட்ட பெற்றுக்கிட்டார் அப்படின்னா பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்? பெற்றுக்கிட்டார் இல்லையா? நான் ஜீவனை கொடுக்கவும் முடியும், ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் முடியும். இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் என்ன பண்ணியிருக்கேன்? வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இந்த அடிப்படையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கும்போது தன்னுடைய வாழும் உரிமை என்ன பண்ணியிருக்கார்? எல்லாவற்றிற்கும், அதாவது பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு அவர் மூலமாக இழந்து போன எல்லாவற்றிற்கும் சரி கட்ட இந்த மனித உரிமைகளை மீட்கும் பொருளின் விலையாக தந்து கலைந்து போட வேண்டியதாய் இருந்துச்சு அப்படி சொல்றார். அப்ப ஆதாம் இதே நிலைமையில் இருந்து தான் பாவத்துக்குள்ள வந்தார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே நிலைமையில் இருந்து தன்னை ஈடுபடியாக கொடுத்ததுனால அது ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்த கேள்வி நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினர் ஆகும்படி ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவருக்காக என்ன பலி செலுத்தப்பட்டுச்சு? இது கேள்வி, ஒரு அருமையான ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினர்கள் ஆகும்படி நம்மளும் அதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம் இல்லையா? இதுக்காக ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவருக்காக நம்ம தான் அது இல்லையா? ஒருவருக்காக என்ன பலி செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஒரு அருமையான ஒரு பதிலை நம்முடைய மூத்த சகோதரர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது அது விளக்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த வார்த்தை, இந்த ஒரு என்ன பலி செலுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது யார் தான் பலி செலுத்த முடியும் அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்ம பார்க்குறோம், பிரதான ஆசாரியன் தான் பலி செலுத்த முடியும் இல்லையா? மிருகங்களை பலி செலுத்த யார் தான்? முதல்ல தலைமையில கை வைக்கணும், மிருகங்கள் தலைமையில. அப்புறம் என்ன செய்யப்படணும்னா பலிபீடத்தில் வெட்டப்பட்டு தகனிக்கப்படணும். அதனுடைய ரத்தம் ஒரு பவுலில் எடுக்கப்படணும். அது சுட்டரித்து அதனுடைய சாம்பல் எடுக்கப்படணும். ரெண்டுமே பரிசுத்த ஸ்தலம் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம் வரை என்ன பண்ணணும்? போகணும். அந்த சாம்பல் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா தூப பீடத்தில் நெருப்பு தணலில் அது என்ன செய்யப்படணும்? எரிக்கப்பட்டு அதனுடைய சுகந்த வாசனை இரண்டாம் திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்னாலும் போகணும். இது சாம்பலுடைய நிலைமை. அடுத்து ரத்தத்தினுடைய நிலைமை என்னாகும் அப்படின்னா அந்த இரண்டாம் திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பற்றி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிருபாசனத்தின் மேலே என்ன செய்யப்படணும்னா தெளிக்கப்படணும். வருகிறது ஒரு இடம், அதனுடைய ரெண்டு காரியங்கள் போகிறது எங்கே அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இது நம்ம பார்க்கும்போது உண்மையிலே பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடிய பலியிடக்கூடிய பலிகள் தேவனுக்கு சுகந்த வாசனையாக என்ன பண்ணுது அப்படின்னா நாம் போகிறதுக்கு முன்னாடி அது போயிடுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம பலி செலுத்தலாம், அந்த பலி சுகந்த வாசனையாக போதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பலி செலுத்துகிறாங்க, தன்னுடைய தாளந்தின் அடிப்படையில் பலி செலுத்துகிறாங்க, நம்மளும் பலி செலுத்துகிறோம். ஆனால் செலுத்தப்படுகிறதுடைய நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த நோக்கம்தான் சுகந்த பலியாக சுகந்த வாசனை உள்ள பலியாக போகுதா அல்லது வாசனையே இல்லாத பலியாக போகுதா? வாசனையே போகாது, சுகந்த வாசனை இல்லாமல் போகுதா அப்படிங்கிறது என்ன பண்ணாலும் நம்ம கவனிக்கலாம். அன்புக்குரியவர்களே, அந்த சுகந்த வாசனுடைய பலி முதல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சுகந்த வாசனுடைய அந்த பலியினுடைய வாசனை ஒட்டு மொத்த சுவிசேஷ யுகம் முழுவதும் சுகந்த வாசனை என்னாச்சு? அப்ப பிதாவாகிய தேவனுக்கு அது எப்படி இருக்கும் இல்லையா? இதே மாதிரி நம்ம செலுத்தக்கூடிய பலியும் கூட பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கணும் அப்படின்னா வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. நான் சபையில் அடையக்கூடிய மேன்மையான நிலையை மையமாக வச்சோ அல்லது என்னை எல்லாரும் பெருசா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது நான் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த பூமியை மையமாக வச்சு நான் பலி செலுத்த விரும்புகிறேன் அப்படின்னா அது சுகந்த வாசனையா தேவனுக்கு பிரியமா போகவே போகாது. அப்ப எப்படி பலி செலுத்தணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த வகையில பலி செலுத்தினாரோ அதுக்கு தான் இவ்வளவு காரியத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? எதெல்லாம் விட்டுருக்காரு அப்படின்னா வாழ் உரிமை, உயிரோடு இருக்கிறதுக்கான உரிமை எல்லாத்தையும் விட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தன்னையை என்ன பண்ணியிருக்கார்? சுகந்த வாசனை. எபேசியர் நம்ம படிக்கும்போது அருமையா இருக்கும் அந்த வசனம் இல்லையா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த வசனத்தை கூட நீங்க படிச்சு படிங்க. 2வது வசனம் படி. கிறிஸ்து நமக்காக தம்மை, இதுல யாரெல்லாம் வர்றாங்க? கிறிஸ்து நமக்காக அவரை தேவனுக்கு 4 பேர் இல்லையா? அந்த 4 பேர் மையமா வச்சு அந்த பலியை செலுத்தப்படுது. படிங்க.
காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து. ரெண்டு விஷயம் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கார், காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்திருக்கார். இப்போ பலி அப்படிங்கிறது பாவ நிவாரணம், அதான் பலி இல்லையா? அப்போ காணிக்கை அப்படின்னா பலியாக ஒப்பு கொடுத்தார் மட்டும் வசனத்தில் சொல்லல, காணிக்கையா ஒப்பு கொடுத்திருக்காருன்னா எப்படி? காணிக்கைன்னா என்ன தெரியுமா? தேவன் நமக்கு செய்ததற்கு நன்றியாக அவருக்கு நம்ம செய்யக்கூடியதான் என்னது? காணிக்கை. எல்லாருமே காணிக்கை எடுக்கிறாங்க சபைகள்ல இல்லையா? யாருக்குமே இதனுடைய அர்த்தம் தெரிகிறது இல்லை. ஆனா என்னன்னா, தேவன் நமக்கு செய்ததற்கு உதவிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு நம்ம நன்றி காணிக்கை செலுத்துறோம் இல்லையா? அதுதான் காணிக்கை, அவருக்கு கொடுக்கக்கூடியது. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன காணிக்கை தேவனுக்கு கொடுத்திருப்பார்? அவர் ஒருத்தரை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாது, இத்தகைய பலியை செலுத்த முடியாது தெரியுமா? இதுக்கு தான் நன்றியாக என்ன பண்ணியிருக்கார்? அவரையே காணிக்கையாக, ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று அவரையே காணிக்கையாக கொடுத்து. ரெண்டு விஷயம் அது இருக்கு அந்த வசனத்தில் இல்லையா? படி. காணிக்கையாக ஒப்பு கொடுத்து, எப்படியாமா? பலியாக கொடுத்து, காணிக்கையாக கொடுத்து, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க. அப்போ பலியை மையமா வச்சு வரக்கூடிய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்முடைய சரீரங்களை நாம ஜீவப்படியாக ஒப்பு கொடுப்பது நாம செய்ய வேண்டிய அவசியமான ஒரு காரியம். அதான் எப்படி கொடுக்கணும் இவ்வளவு நேரம் நம்ம வந்து பார்த்தோம். இப்படி அப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, ஒரு மிருகத்தை பலியாக கொடுக்கறது அப்படிங்கிறது அது வந்து பலியாக மாறுமா? ஒரு மிருகத்தை கொல்றது அப்படிங்கிறது பலியாக மாறுமானா இல்லை இல்லையா? பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மிருகங்கள் பலியாக்கப்படுது, கொல்லப்படுது. அதெல்லாம் பலியில வருமானா? வரவே வராது. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோழிகள் என்ன செய்யப்படுது, அது அடிக்கப்படுவதற்கே வளர்க்கப்பட்டு அன்னைக்கு கொல்லப்படுது. ஆடுகள் மாடுகள் எல்லாமே என்ன செய்யும். ஆனால் அதெல்லாம் எதுல வராது அப்படின்னா பலிகளில் வராது இல்லையா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு, யூதர்கள் நிறைய மிருகங்களை கொண்டு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அது எந்த லிஸ்ட்ல வராது அப்படின்னா பலி லிஸ்ட்லேயே வராது. ஒரு பலி லிஸ்ட்ல வரணும் அப்படின்னா அது பிரதான ஆசாரியனுடைய கையில் என்ன செய்யப்படணும், அது கொல்லப்படணும் இல்லையா? அதுதான் முக்கியமான ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, பிரதான ஆசாரியன் இல்லை அப்படின்னா பிரதான ஆசாரியனுடைய மரணத்துக்கு பின்னாடி அவருடைய சந்ததியில வர ஒருத்தர் என்ன பண்ணணும்? இப்போ அந்த பலியை செலுத்துறா மட்டுமே தான் அது தேவனால அங்கீகரிக்கப்படும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நிழல்ல இதை பார்த்துட்டோம். பொருள்ல யார் பிரதான ஆசாரியன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப யார் தான் பலி செலுத்த முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பலி செலுத்த முடியும் இல்லையா? அவர் தலை, நம்ம சரீரம். அவர் செலுத்தின மாதிரி நம்ம செலுத்த முடியாது. அதற்கான அங்கீகாரம் நமக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனால் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்முடைய பலியை நம்ம பார்க்கும்போது திருப்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரசல் பிரதர் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிலையருகே கெட்டப்பட்ட ஆடுகளை குறித்து என்ன பண்றார், எழுதுறார். இப்போ இந்த ஒரு ஆடுகளை எதிர்ப்பு பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த வகுப்பார் தங்களை அர்ப்பணித்து தங்களை கர்த்தருக்கென்று பிரித்திருக்கின்றவர்களாக, இப்போ உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டாச்சு. ஆசரிப்பு கூடாரத்தில் வரும்போது எங்க இருந்திருக்காது, அதுக்கு முன்னாடி மந்தையில் இருந்திருக்கும். அங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வர்றது ஒரு பெரிய விஷயம். இப்ப நம்ம வந்தாச்சு இல்லையா, பிரித்தெடுக்கப்பட்டு வந்தாச்சு. அடுத்து பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, மனித ஜீவிகளாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த தனிப்பட்ட நபரை இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்றார் அப்படின்னா கிருபையினால தாங்கி பிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆடு நிலைக்கால் பக்கத்துல வந்தாச்சு இல்லையா? வந்த பின்னாடி முதல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பிரதான ஆசாரியன் செய்யக்கூடிய வேலையே கிருபையினால நம்மளை முதல்ல தாங்கி பிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்று சொல்லி பார்க்கும்போது, அவரது ஒப்பு கொடுத்தலை ஏற்றுக்கொண்டு அவருடைய புண்ணியங்களை அருளி செய்து, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை ஒப்பு கொடுத்தார் இல்லையா, அதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இல்லை இல்லை, நீங்க செய்யறதுலாம் வேற, நீங்க என்னவோ பலி செலுத்திட்டு போங்க அப்படின்னு அவர் பலியை என்ன பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அந்த ஒரு பலியினுடைய புண்ணியத்தினால தான் நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதே சமயத்தில் பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, பிதாவினிடத்தில் அவரை ஒப்பு கொடுக்கிறார். இப்ப பிரதான ஆசாரியன் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? அந்த ஆடை அது வந்தது மட்டுமல்ல, கிருபையினால தாங்கி பிடிச்சி அந்த ஒப்பு கொடுத்தலை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன பண்றாராமா, அவரை ஒப்பு கொடுக்கிறார். பிதா அவரை ஏற்றுக்கொண்டதை மாபெரும் பிரதான ஆசாரியனாகிய தன்னுடைய குமாரன் வழியாக பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டதின் மூலம்
அதை என்ன பண்றாராமா பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாக்குறார். எத்தனை ஸ்டேஜை கடந்து வருதுன்னு பாருங்க. இதுல பிதாவாகிய தேவனுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஆனா ஆசரிப்பு கூடத்துல பிதாவாகிய தேவன் எங்கதான் இருக்கிறாருன்னா உடன்படிக்கை பட்டி மேல கிருபாசனத்து மேலதான் அவரை நம்ம பார்க்க முடியும். வேற எந்த நிலையிலும் அவர் இங்க இல்லை. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்காரா? இருக்காரா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா? இப்ப அங்க போகணும். அப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காரு? இந்த பலியினுடைய விஷயத்துல ஆட்டுக்குட்டி அங்க வெள்ளாட்டுக்கடா வந்து கதவின் நிலை அருகில் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து பிதாவாகிய தேவனுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா சம்பந்தப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போதிலிருந்து அப்படிப்பட்டவர் கிறிஸ்துவின் சரீர அங்கமாக அவர் என்ன பண்றாருன்னா ஆக்குறார். இத்தனை ப்ராசஸை கலந்து வந்த பின்னாடி அவர் பலியிடக்கூடிய தன்மைக்கு என்ன பண்றாருன்னா வர்றார். ஏன்னா அந்த பலிபீடத்துல ஏற்கனவே இளங்காளையினுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அந்த மாம்சம் அடிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுல தான் இந்த வெள்ளாட்டுக்கடாவுடைய பலியும் என்ன செய்யப்படணும், இப்போ அடிக்கப்படணும். இப்போ அப்படி இருக்கும்போது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் அவர் பேர் எழுதப்பட்டிருக்கிறார். கடைசி வர மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காத்து கொண்டால் அதுல கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரம்மா, நீட்டிப்பார். இடையில விலகி போனார் அப்படின்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய பேர் என்ன செய்யப்படும்? ஒருவேளை கதவு நிலை அடியிலிருந்து அவிழ்க்கப்படும் போது அந்த ஆடை தப்பி ஓடிச்சுன்னு வைங்களேன், வெளியே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க மனசு இல்லை இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணும் இல்லையா? வந்தும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு. கடைசி வர பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியில் நின்று என்ன பண்ணணுமா, நம்முடைய காரியத்திற்குன்னா அப்போ என்ன பண்ணாதுன்னா அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் என்ன செய்யப்படாது, நீக்கப்படாது அப்படிங்கிற நம்ம. அடுத்த கொஸ்டின், 27வது கொஸ்டின் என்னன்னா, மீட்கும் பொருளுக்கும் பாவ நிவாரண பலிக்கும் இடையேயான வேறுபாட்டை சுருக்கமாக கூறுக, விளக்குக. இல்லையா? பள்ளிக்கூடத்தில் கொஸ்டின் பேப்பரை படித்த ஞாபகம் வருது. சுருக்கமாக விளக்குக, ஒரே அடியில் வினா தருக, விடை தருக இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட வேத மாணவர்கள் தான் இல்லையா? அதனால் அதனுடைய விளக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போ பாவ நிவாரண பலி அப்படிங்கிறது அட்வான்மெண்ட் அப்படிங்கிற அந்த பாவ நிவாரண பலி செலுத்தக்கூடிய நாளில் என்ன பண்ணக்கூடியது, செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க இல்லையா? பாருங்க, இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு விசேஷமாக பலியாக பாவத்திற்காக செலுத்தக்கூடிய நிவாரணம். ஒருத்தர் பாவத்தில் விழுந்துட்டாருன்னா, மரணத்துக்குள்ள போயிட்டார் அப்படின்னா, அவர் நிமித்தமாக அவருக்காக ஒருவரிடத்துல பலியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருனால அந்த சாபத்துல வந்ததோ அந்த சாபத்தை கொடுத்த அவருக்கும், யார் சாபத்துக்குள்ள போனாங்களோ அவருக்கும், இந்த ரெண்டு பேருக்கும் இடையே ஒப்புரவாகுதலின் ஒரு நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு பலி பாவ நிவாரண பலியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இது விசேஷித்த விதமாகவோ நிச்சயமாகவோ என்ன பண்றதுன்னா குறிப்பிடப்படுவதில்லை. பாவத்திற்கான பலியாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்த பலி அப்படிங்கிறது முழுமையான நிறைவான பலியாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பாவ நிவாரண பலியாக கொடுத்துட்டு பிதாவாகிய தேவன் கையில கொடுத்த உடனே என்ன பண்ணிருக்கணும், உலகத்துக்கு அது முழுமையா இருந்தா ஆசீர்வாதம் அப்பவே என்ன பண்ணி வரணும். ஆனா இன்னும் அதனுடைய பங்கு இருக்கிறதுனால அது என்ன செய்யப்படலன்னு எழுதுகிறார், முழுமையாக அது நிறைவடைவதில்லை. அடுத்து நம்ம பார்க்கும்போது, மேலும் பாவ நிவாரண பலியாக அது தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், ரெகக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு முழுமையான பூர்ணமாக சரி கட்ட பலியாக, சரி கட்டப்பட்ட பலியாக அல்லது நிறைவளிக்கும் பலியாக அது என்ன செய்யப்படணும், இருக்கணும். அப்படின்னா என்ன, இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா எதை எடுப்பது, புதிய ஏற்பாட்டில் உபயோகிக்கப்பட்ட மீட்கும் பொருள் என்ற வார்த்தை தவறான ஏதோ ஒன்றிற்காக செலுத்தப்படும் பலி என்ற கருத்தை உள்ளடக்கியதோடு இல்லாமல், அதோடு கூட அந்த பலி முழுமையாக துல்லியமாக பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எது மீட்கும் பொருள், ஈடு பலி அப்படிங்கிறது பாவ நிவாரண பலி மாதிரி இல்லை. ஆனால் கடைசியில் ரெண்டையும் ஒன்றதான் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் இதுக்கு அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, துல்லியமா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஒரு பரிபூர்ண மனிதன் செய்த நிலை தப்ப ஒரு பரிபூர்ண மனிதன் தான் வந்து எடுத்து போடணும் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமான ஒரு விஷயம்.
ஒரு அபூர்வமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அதுக்கு என்ன பண்ண முடியாது? ஈடு கட்ட முடியாது. மிருகங்கள் என்ன செய்ய முடியாது? பலி என்ன செய்ய ஈடுகொள்ள முடியாது. தூதர்கள் என்ன பண்ண முடியாது? ஒரு படி மேல மனுஷர்களோட அவங்க என்ன பண்ண முடியாது? சரி கட்ட முடியாது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக ஆதாமின் பிறவி மாதிரியே இவரும் என்ன பண்ணி ஆகணும்? வந்துதான் என்ன செய்ய முடியும்னா மீட்கும் பொருள் கொடுக்க முடியாது. தான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அன்புக்குரிய சகோதரர்களே, மீட்கும் பொருளின் அர்த்தம் இயேசுவுக்கு பொருத்தி பார்க்கும்போது ஒரு சரி சமனான விலையாக என்ன பண்ணுதுன்னா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். மீட்கும் பொருள் மற்றும் பாவ நிவாரண பலியில் சபை பங்கு பெறுமா? பாவ நிவாரண பலியில் இல்லையா, மீட்கும் பொருள் மற்றும் பாவ நிவாரண பலியில் சபை பங்கு பெறுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இப்பதான் ஆன்சர் பார்த்தோம். பாவ நிவாரண பலியில மீட்கும் பொருள்ல சபையினுடைய பங்கு கண்டிப்பா இல்லை. ஏன்னா நம்மளாம் யாரு? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்புந்தது அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன முடிவு பண்ணிடலாம்னா மீட்கும் பொருள்ல நம்முடைய பங்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க இல்லையா. இந்த கொஸ்டின் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது சபை ரெண்டு பக்கங்கள் என்று நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் என்னன்னா நம்ம இப்ப பார்த்தது, இன்னொரு பக்கம் சபைக்கு இருக்காது. என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அன்புக்குரிய சகோதரர்களே, சபையார் தங்களையே ஜீவ பலியாக என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலை, இவர் ஒரு மாதிரியான பலியை ஒப்பு கொடுத்தா அதோடு இணைந்திருக்கக்கூடிய சரீரம் வகுப்பார் இவங்க பலி செலுத்தாம என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அப்ப அதே மாதிரி பலி செலுத்தலாம் கூட இந்த பூமியில் இருக்கக்கூடிய நம்மை ஜீவ பலியாக என்ன பண்ண வேண்டியது? இப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, தங்களே என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? தங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை நான் என்ன பண்ணிக்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். அங்கேயும் தேவனுடைய இரக்கம் இருக்கு. நம்ம என்னதான் பலி செலுத்தினாலும் தேவனுடைய இரக்கம் இல்லைன்னா அந்த ஜீவ பலி என்ன பண்ண முடியாது? அது சரியாக அவர்கிட்ட போக முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்கள். இப்போ இந்த கேள்வியை வேறொரு நிலைப்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கும்போது சபையார் ஆவிக்குரிய ஜீவிகளாக இருந்து அவர்கள் தலையாக இருப்பவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள் ஆகிறார்கள். எப்பதான் அங்கம் ஆயிரும்? கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்பதான் அங்க ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கும்போது தான். இப்ப நம்ம செய்யறது எல்லாமே அந்த ஆவிக்குரிய நிலைமையில போய் அங்க சேர்றதுக்கான முயற்சி, சேர்றதுக்கான ப்ராசஸ். அப்ப அவர் மாம்சத்திலிருந்து செய்யக்கூடிய விஷயத்த இந்த பூமியில நம்ம மாம்சத்திலிருந்து செய்து நிறைவேற்றினா தான் அந்த ஆவிக்குரிய சரீரமா நம்ம என்ன பண்ண முடியும்? போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது எப்படி நம்முடைய கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக இருந்து எப்படி கை தலையோடு பங்கு கொள்கிறதோ, இந்த கை இப்படி தூக்கணும் அப்படின்னா இங்க இருந்து என்ன பண்ணணும்? ஆர்டர் வரணும். அப்ப தலையோடு இந்த கை எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் செய்கிற எல்லாவற்றிலும் அவரோடு கூட நாமளும் என்ன பண்ண போறோமா? பங்கு கொள்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செய்த பலி ஒரு மாதிரி, நம்ம செய்த பலி இந்த பூமியில் இருக்கிறது அது ஒரு மாதிரி. ரெண்டு பலிகளுக்கு வித்தியாசம் இருந்தாலும் மீட்கும் பொருளை கொடுத்த அந்த மீட்கும் பொருளுக்கான பலியில் நமக்கு பங்கு இல்லை. ஆனால் நமக்கு என்ன பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்மை தானமாக நம்மை சரீர பலியாக நம்ம கொடுக்கறது என்ன பண்ணுன்னா அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இதை நம்ம மீட்கும் பொருளின் விலையாகி இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியம் மட்டுமே தேவனுக்கு நமக்கு பலன் தருகிறதா? இந்த புண்ணியம் இல்லை அப்படின்னா நம்ம சரீரத்தை பலியாக கொடுத்தது என்ன செய்யப்படலாம்? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா ஏற்கனவே டெபாசிட் பண்ணதன் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த பலி அங்கீகரிக்கப்படும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ பார்க்கும்போது நாம் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய சொந்த தகுதியை நமக்கு அளித்து நம் சொந்த பலியோடு நம்மையும் சேர்த்து கொண்டால்தான் அந்த புண்ணியங்களை நாம் அடைந்தோம். அப்படின்னா நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விசுவாசத்தை அவர் தான் தொடங்கியிருக்கார். நம்ம பலி செலுத்தனா அவருடைய புண்ணியத்தினால் தான் பலி செலுத்தி ஆகணும். ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளா முன் வந்து அந்த இடத்துக்கு வர்றது மட்டும்தான் நம்முடைய காரியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யுகத்தினுடைய முடிவில் அவரது சரீரமாகிய சபை அவரோடு கூட சேர்ந்து முழுமை அடைந்து மகிமை அடைந்த பிறகு தேவனிடத்தில் நம்மை ஒப்படைத்து முழு உலகத்தின் பாவங்களுக்காக நம்மையும் பங்கு பெறும்படி செய்கிறார். எப்போ? மீட்கும் பொருள்ல பங்கு இல்லை, கடைசியாக பாவ நிவாரண பலியாக
நாம போய் கிறிஸ்துவனுடைய அங்கத்துல சேர்ந்த பின்னாடி தேவனிடத்துல நிற்கும் போதுதான் அந்த பலியானது என்ன செய்யப்படுது? இப்போ முழுமை அடையுது. அதுவரை என்ன இல்லை? பாவ நிவாரண பலி. எப்படிப்பட்ட விஷயத்தை தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கார். மகா பெரிய டிசைன் இது. இது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் முதல்ல கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பவுல் மூலமாக இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டு அதை பெற்றுக்கொண்டு கடைசியாக அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம கூட என்ன பண்ணியிருக்கோம்? அதில் வந்திருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்கள் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது நாம் கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களாக உண்டாக்கப்பட்ட அந்த நேரத்தில் நம்முடைய சித்தத்தை விட்டுவிட்டபடியால் நாம் மனித ஜீவிய நிலைமையிலிருந்து மரித்தவர்களானோம். ஏனெனில் நாம் புது சிருஷ்டிகள் ஆனோம். பழையவைகள் என்னாச்சு? ஒளிஞ்சு போயாச்சு இல்லையா? அதனாலதான் வசனத்துல படிக்கிற 2 Corinthians 5:17 பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்ப நம்ம தத்தம் செய்தோமோ அப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாமே புதுசாயிடுச்சு இல்லையா? அப்ப இந்த ஒரு சிந்தனையோடு, புதிய சிந்தனையோடு, ஆவிக்குரிய சிந்தனையாக நம்முடைய மாம்சம் விழுந்து போன பின்னாடி இந்த புதிய சிந்தை புதிய ரூபம் எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சரீரமா அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரிடத்துல என்ன பண்ண போறோம்? சேர போறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்க போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சம் மட்டுமே மீட்கும் பொருளை விளைக்கிரயமானது. நீதியின் கரைகளில் அது சேமிப்பாக கொடுக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்துவினுடைய தகுதியை உடைமையாக கொண்டு நாம் அந்த உடைமையின் கீழ் உடன் சுதந்திரர்களாக அவரோடு நம்ம என்ன பண்றோமா? இணைகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய நியமம் இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் சபை அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப கண்டிப்பா 3 பேருக்கு ஒரு லிங்க் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரத்த பந்தம் இருக்கு. உலகத்துல சொல்லுவாங்களா, என் ரத்த சொந்தம், என் ரத்த பந்தம். எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆக்சுவலா பிதாவாகிய தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, சபை, இதுதான் என்னதான் இல்லையா? இந்த 3க்கு ஒரு இரத்த பந்தம் என்ன பண்ணுது? இருக்குது பார்க்கும் அன்புக்குரியவர்களே. அப்ப பார்க்கும்போது இதனுடைய உடல் சுதந்திரராக நம்ம இணைக்கிறோம். எப்படி எனில், அவரோடு கொண்டிருந்த உறவின் அடிப்படையிலும் அவர் உடைமையாக்கின அனைத்தின் மேலும் நாம் கொண்டிருந்த ஆர்வமுமே காரணமாய் அமைந்தது. இந்த காரணத்தை, இந்த ஒரு ஆர்வத்தை நமக்குள்ள கொண்டு வந்தது எதுன்னா, அவர் வசனத்தின் மூலமாக கொடுத்த சத்தியத்தினால் நமக்கு இந்த ஆர்வம் என்ன பண்ணுச்சு? நமக்குள்ள வந்து அதை சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்றதே பெரிய விஷயம். அதுக்கே பிதாவாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வேணும். அதுதான் பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் கிறிஸ்துகிட்ட என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்ப இந்த உறவு என்ன பண்ணுதுன்னா, நம்மை பிதாவாகிய தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு பந்தத்துக்குள்ள என்ன பண்ணுதுன்னா கொண்டு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் உடைமையாக்கின அனைத்தின் மேலும் நாம் கொண்டிருந்த ஆர்வமே காரணமாய் அமைந்தது. இவ்வாறு சபையானது மீட்கும் பொருளின் விலையில் பங்கேற்க முடிந்தது. அந்த விலையில பங்கேற்க முடிஞ்சுதான். ஏன்னா தலை சரீரம் 2 வேற வேற இல்லை. தலையிலிருந்து தான் ரத்தம் சரீரத்துக்கு என்ன பண்ணியாங்கன்னா வரணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது நாம் அவருடைய மனவாட்டியாய் ஆனபடியினால அவருக்கு என்ன சுதந்திரத்தை தேவன் கொடுக்கிறாரோ, மீட்கும் பொருளின் விலைக்கிரயத்தின் அனுகூலங்களை அவரோடு கூட இணைந்து உலகத்துக்கு கொடுக்க இருக்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பாவ நிவாரண பலி நிறைவேறது யாருனால? அது இன்னும் நிலுவையில் இருக்கு இல்லையா? அப்ப மீட்கும் பொருளை ஒரு பங்கு என்ன பண்ணுதுன்னா, தலை கொடுக்க முடியும், அதோடு ஒட்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. அப்ப நாம் பாவ நிவாரண பலியை நம்ம என்ன பண்றதில்லை, உண்டாக்குவதில்லை. மாறாக மீட்கும் பொருளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கடைபிடித்து வருகிறோம். பிரதான ஆசாரியரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நமது மனித ஜீவியத்தை அவரே பலியிட்டு நமக்காக அவரது புண்ணியங்களை அளித்ததில் இந்த ஏற்பு காண்பிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை எப்படி பிதாவாகிய தேவன் அக்செப்ட் பண்ணிட்டாரோ அதே மாதிரி நம்மை பலியாக செலுத்தும் போது இயேசு கிறிஸ்து மாதிரியே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம பலி செலுத்துறதுனால அதே அங்கீகரிப்ப தேவன் சபைக்கு என்ன பண்றார்? கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்ப புது சிருஷ்டி எதையும் தானாக அடைந்திருப்பதில்லை. நம்மளால உண்டுமானால் ஒண்ணுமே இல்லை இல்லையா? அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, எப்படி இருக்கிறோமா இந்த உலகத்துல? அற்பரும் நீசரும் குப்பையும் ஒன்றும் இல்லாதமா இருக்கிறோம் இல்லையா? இதைத்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா
அவருடைய சரீரத்தில், கிறிஸ்துவின் சரீரத்தில், குமாரனுடைய சரீரத்தில் நம்மளை இணைச்சிருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எப்படி மாம்சத்தை சிலுவையில் அறிஞ்சாரோ அதே மாதிரி நம்முடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை நம்ம என்ன பண்ணணும். அப்போ பவுல் சொல்றாரு இல்லையா, நானும் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறேன், அறையுண்டு இருக்கிறேன் இல்லையா. இந்த உலகத்தில் சராசரி மனுஷன் மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வாழ்க்கை வாழ முடியாது இல்லையா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியே நம்மை சிலுவையில் ஆசை இச்சைகளை ஒப்பு கொடுத்தா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சரீரத்தில் போய் இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிட்டோம்னா பெற்றுக்கொள்ளலாம் அன்புக்குரியவர்கள் இல்லையா. அடுத்து கேள்வி நம்பர் 29 பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி சென்ற போது மீட்கும் பொருளின் விலையை செலுத்தினார் என்றால் சபையாருக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கக்கூடுமா? கேள்வி கேட்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி சென்று மீட்கும் பொருளின் விலையை செலுத்தினார் என்றால் சபையாருக்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கக்கூடுமா? ஆம் எனில் எவ்வாறு ஆனார்? அது என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். ஆமா அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன பண்ணாருன்னு இதுக்கான பதில் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி சென்ற போது மீட்கும் பொருளின் விலையை முழுவதுமாக கொடுத்தார் என்றால் அது ஏற்கப்பட்டிருக்கும் என்றால் அதன் விளைவுகள் ஆதாம் மற்றும் அவனது சந்ததியாரை உடனடியாக வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். அது இன்னும் என்ன ஆயிட்டு இருக்கு, புண்ணியமாக தகுதியாக அது பிதாவாக்கிய தேவனுடைய கரத்தில் இன்னும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நிலுவையில் இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வாழ்ந்து வருவர்களுடைய தனிப்பட்ட விதத்தில் மீண்டுமாக பரீட்சைக்குள் சென்றிருந்து அவர்களது அபூர்ணத்தின் நிமித்தமாக மரணத்துக்கு உட்பட்டிருப்பர். பரீட்சைக்குள்ள போயிருப்பாங்க, மரணத்துக்குள்ளேயும் என்ன பண்ணியிருப்பாங்களாமா, போயிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபித்து புதிய உடன்படிக்கை ஏற்பாட்டின்படி தேவையான எல்லா உதவிகளையும் உடனடியாக அளிக்க துவங்காவிடில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்து போராடி வெற்றி பெற முடியாது. யாரு? சபை. என்ன பண்ண முடியாது, போராடி வெற்றி பெற முடியாது. பரிந்து பேசல் கண்டிப்பா நமக்கு வேணும். இன்னைக்கு பரிந்து பேசல் இல்லாமல் உலகத்தார் எப்படி இருக்கிறாங்க, உலகத்தார் எப்படி இருக்கிறாங்க, எந்த வேணாலும் அவன் என்ன நேரம் எங்கேனாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் அவன் இல்லையா. அவங்க எப்படி வேணாலும் வாழலாம், அவங்களுக்கு தப்பே கிடையாது. ஆனால் அவங்க செய்கிறது பாவம், பாவம் மற்றும் மரணத்தில் இருக்கு. ஆனால் நம்ம பாவம் செய்யும் போது இதே உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி பாவம் இல்லாத நிலையில் நீட்டிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வாய்ப்பை என்ன பண்ணியிருக்காருன்னு கொடுத்துரு. அதனால தான் கரை திரை அற்றவர்கள் ஆகி இல்லையா. அப்ப நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, மனித குடும்பத்தின் அங்கங்களாக இருந்து வருகின்ற திருச்சபையாருக்கு விசேஷமாக எந்த வாய்ப்பும் ஸ்பெஷலா என்ன பண்ணப்படலை, கொடுக்கப்படலை. மீட்கும் பொருள் செலுத்தப்பட்டிருக்கிறபடியினால் மனுக்குலத்திற்கு எதிரான எல்லா கடன்களும் சரி கட்டப்பட்டு விட்டன. இது உலகத்துக்கு தெரியாது, சபைக்கு தெரியும். என்னாச்சு, எல்லாமே சரி கட்டப்பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ மற்ற மனுக்குலத்தால் இருந்து வேறுபட்ட விதத்தில் சபை வகுப்பார் வழிநடத்தப்படுவதற்கான அவசியம் இல்லாமல் போய்விட்டது. எப்படி அவசியம் இல்லை, என்ன பண்ணலாம், நம்மளை தனியாக பிரிச்சுட்டார். அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. அவங்கள மாதிரி வழிநடத்தப்பட வேண்டியதில்லை. நாம் பாவ உணர்வு நமக்குள்ளே இருக்குது. இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் தப்பு இல்லை, இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு பிடிக்கும், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிதான் டிசிஷன் எடுத்திருக்கிறார், அப்போஸ்தலருடைய அறிவுரைகள் இப்படிதான் இருக்குது, இப்படிதான் நம்ம செய்யணும்னு சொல்லி நம்மளை தனியாக பிரித்து, இந்த உலகத்திலிருந்து தனியாக பிரித்து நமக்காக நாம் தவறும் போதெல்லாம் நமக்காக பரிந்து பேசுறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவன் வச்சிருக்காரு சொல்லி நம்ம பார்ப்போம். உலக ஜனங்களுக்கு ஒரு பரிந்து பேசுடைய தேவை இப்ப என்ன இல்லை, அவசியம் இல்லை. பின்னாடி கூட அவளுக்கு மத்தியஸ்தரா தான் இருக்க போறார். ஆனா அவருடைய ஈடுபடியினுடைய புண்ணியத்தினால, பாவ நிவாரண பலியினுடைய புண்ணியத்தினால நமக்கு முதல்ல சபையாருக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பரிந்து பேசல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்சு. சரி, பரிந்து பேசல் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இப்ப நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசல் அப்படிங்கிற மினிஸ்ட்ரியே பண்ணலை. என்ன நடந்தது? நீதியின் வஸ்திரம் ஒன்று வாங்கணும் இல்லையா, எப்போ ஞானஸ்தானத்தில் ஒன்று வாங்கணும் இல்லையா, அது எப்படி இருக்கும், வாங்கும்போது வெள்ளையாக இருந்திருக்கும். இப்போ 13 வருஷம் இல்லையா, 8 வருஷம் 10 வருஷம்
ஒருத்தர் தொலைச்சே போட்டார். படிக்கிற முடியாது கல்யாண அவசரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? தொலைச்சிட்டார் இல்லையா? இப்போ பரிந்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியில் இருந்து அவருடைய கிருபையை வாங்கி புதிதான ஒரு வாழ்க்கையை தொடங்கலை அப்படின்னா அந்த நீதியின் வஸ்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த பரிந்து பேசுதல் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? பிதாவாகிய தேவன் நியமிச்சுட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய கிரேஸ் தெரியுமா அது? இன்னைக்கு இல்லாததுனால என்னவெல்லாம் உலக ஜனங்கள் புலம்புறாங்க தெரியுமா? எனக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி? நாம் அந்த கேள்வி மட்டும் என்ன பண்ணக்கூடாது? கேட்கவே கூடாது. அப்படி கேட்கிற பட்சத்தில் நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியில் என்ன பண்ணவே இல்லை, சரி தைரியமா போகணும். அதுக்கு என்ன இருக்கு? ஒரு பரிந்து பேசுதல் எனக்காக இருக்கு இல்லையா? அதனால தைரியமா நான் என்ன பண்றேன்? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் நான் தூங்க போயிடும் அந்த கிருபாசனத்தை அன்னைக்கு போய் தேவனத்தில் என்ன பண்ணிக்கிறேன்? பிதாவாகிய தேவனிடத்தில் என்னுடைய காரியங்களை எல்லாம் முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய மனதாலும் உடலாலும் சிந்தனையினாலும் பார்வையினாலும் செய்த தவறுகளை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டு அந்த பாவத்திற்கான மன்னிப்பை கிறிஸ்து மூலமாக வாங்கிட்டு நீதியின் வஸ்திரத்தை எப்படி கொடுத்தாரோ அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்? காத்து வைக்கும்போது அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவோடு சேரக்கூடிய வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கிறோம். பெரிய சகோதரர், இது நீடிக்கணும் நமக்குள்ள. சில சமயத்தில் சில சகோதரர் சொல்லுவாங்க, வசனம் படிக்கவே நேரம் இல்லை பிரதர், ஜெபம் பண்ணவே நேரம் இல்லை. ஜெபம் பண்ணவே காலம் அப்படி இருக்குது. நான் தூங்குறதுக்கே மணி 12 ஆயிடுது, வேலை செஞ்சுட்டே இருக்கேன், காலைல எழுந்திரிச்சு லேப்டாப்பில் தான் உட்காந்துருக்கேன், கம்பெனி வேலை இல்லையா? கம்பெனி வேலை. நான் ஒரு கம்பெனியில் நிர்வாகத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை வேலையே வேண்டாம் இல்லையா? சாதாரணமாக இன்னும் சொல்லி போனால் அன்புக்குரிய சொல்லி சில தொழில்கள் இருக்குது, சில வேலைகள். அந்த வேலை நம்ம செய்யும் போது கூட பிதாவாகிய தேவனோடு இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பெற்றுக்கிறோம். சிந்தனை எங்கே இருக்கும்? அப்பா கிட்ட இல்லையா? கிறிஸ்து சில சமயத்தில் நமக்கு சில வசனங்கள் நமக்குள்ளே வரும்போது அவரோடு இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பை கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பெற்றுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு வேலை நம்ம செஞ்சாலும் சரி, எந்த இடத்துக்கு போயிட்டு லேட்டாக வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் வந்தாலும் சரி, மன கஷ்டத்தோடு வந்தாலும் சரி, அல்லது சந்தோஷமாக வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம இருக்கக்கூடிய இடம் தேவ சன்னிதானம். ஒருவேளை கணவனோ மனைவியோ அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போகும்போது கணவன் மனைவிக்கு தடை செய்யக்கூடாது, மனைவி கணவனுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடங்கள் தேவ சந்நிதியில் கண்ணீரோடு அந்த ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருந்து கிருபையை வாங்கிட்டு மறுபடியும் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும்போது தேவ ஆசீர்வாதம் இதுக்குள்ளே வரும். நமக்குள்ள அந்த குடும்பத்தோடு கடந்து வர்றத என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர். சரி, இது ஒரு கேள்வி. லாஸ்ட் கேள்வி நம்ம பார்க்கலாம். கேள்வி நம்பர் 30ல், எப்பொழுது மீட்கும் பொருளின் விலை முற்றிலுமாக செலுத்தப்பட்டு இறுதி பணி நிறைவேறும்? 2015 தாண்டி வந்துட்டோமோ? 2027 2035 2035 2045 பிரதர் அப்படி கொடுத்துக்கலாம்ல பதில் இல்லையா? காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு இஸ்ரேலை பார்க்குறோமா? இஸ்ரேல் என்ன நடந்தாச்சு? ஒரு சமாதான உடன்படிக்கையாக வந்தாச்சா? வரல. காசா குடியேற்று என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டாக போயிடும். அதை எடுத்து கெட்டதுக்கு நினைக்கிறாங்கல்ல, வாய்ப்பே கிடையாது இல்லையா? மறுபடியும் என்ன ஆச்சு? இப்போ பிரச்சனைகள். இப்போ இஸ்ரேல் சொல்லியாச்சு, அந்த இறந்தவர்களுடைய உடலை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் திருப்பி என்ன பண்ணுவோம்? காரணம் அவங்க வாங்கின அந்த ஹாஸ்டேஜஸுக்கு தான் இவ்வளவு போராட்டம், ஒப்பந்தம் எல்லாமே. இனி உள்நாட்டுக்குள்ள எந்த குழப்பமும் வரக்கூடாது, அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அடுத்தால என்ன நடக்க போகுது? அதை உருவாக்குனது யாருன்னா அங்கே இருக்கிறவங்க தான், காசாவில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் தான் இந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை தடுக்கிறதுக்கு, நிறைவேறாமல் தடுக்கிறதுக்கு யாராலே முடியாது. அதனுடைய காரியம் எப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்த சூழல் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த அடுத்தடுத்த சூழல்கள் நடக்கும்போது தேவன் அந்த தீர்க்க தரிசனத்தின் படி எப்படி நடத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறத
நம்ம கண்ணால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பார்த்து. அதனால தான் அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு சிமெண்ட்டை கூட பார்க்கும்போது அதிக உறுதியான பார்க்குறோம் விளம்பரத்தில், இல்லையா? சிமெண்ட்டுக்கே அவ்வளோ உறுதி இருக்கும்போது தீர்க்க தரிசனத்துக்கு எவ்வளோ உறுதி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கேள்விக்கான பதிலை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த விலை முற்றிலுமாக செலுத்தப்பட்டு எப்பொழுது இறுதி பணி நிறைவேறும் அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? அதுக்கு தான் பதில். சபை கடைசி அங்கம் 2ஆம் திரையை தாண்டி உள்ள போகணும், இல்லையா? மீட்கும் பொருளின் விலை முழுமையாக செலுத்தப்பட்டு முழுமையாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்படின்னா இன்னும் மீட்கும் பொருளின் விலை என்ன பண்ணப்படலை? தலை செலுத்தியாச்சு, சரீர அங்கங்கள் ஒன்றுனா செலுத்தி இனி பாத அங்கம் என்ன பண்ணும்? கடைசி ஆளு, சபையுடைய கடைசி ஆளு அந்த 2ஆம் திரையை தாண்டி உள்ள போனா என்ன ஆயிடும்? அந்த மீட்கும் பொருள் விலைகளையும் என்ன ஆயிடும்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாபெரும் பிரதான ஆசாரியன் தலையும் சரீரம் சேர்ந்த நிலையில் இப்போ ஒட்டுமொத்த பிதாவாக்கிய சேவனுடைய சன்னிதானத்தில் கிறிஸ்து ப்ளஸ் 1,44,000 பேர் நிற்கக்கூடிய அந்த நிலை இருக்கு, இல்லையா? அப்பதான் மீட்கும் பொருளின் விலை முழுவதுமாக செலுத்தப்படும். அப்போ யாருக்காக இன்னும் அது ஸ்டேபிளில் இருக்கு? கடைசியாக ஓடிக்கிட்டு இருக்க முடியாது நம்ம, இல்லையா? அதனால தான் நம்ம வரவே மாட்டோம். ஏதோ வேலை இல்லாமல் ஒரு 6 பேர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்லையா? பாருங்க, வித்தியாசங்களை நிறைய நம்ம கண்டுபிடிக்கலாம் அன்புக்குரியவருக்கு, இல்லையா? எதற்காக சபை கூடுகையை நம்ம இழக்கவே கூடாது, என்ன காரணமாக இருந்தாலும் சரி. இதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம எப்போ பெற்றுக்கொள்ளோம்னா அந்த இடத்துல தெரியும். அந்த இடத்துல தெரியும்னா இது மட்டும் நமக்கு இருந்தால் பத்தாது. இதுக்கப்புறம் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும், இல்லையா? அது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துலேயும் நம்முடைய கிரியைகள் முழுமை பெற்றாதான் அந்த மீட்பு பொருளை விலைக்கிரயத்தை முழுமையாக நம்ம என்ன செய்ய முடியும்? ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்க்கும்போது ஆதாமுக்கு அவருடைய முழு சந்ததியாருக்கும் புதிய உடன்படிக்கையை முத்திரையிட்டு அதை நடைமுறைப்படுத்துவார். அடுத்தது சேர்ந்தாச்சு, பிதாவாகிய தேவனிடத்தில் போய் ஆசீர்வாத அபிஷேகத்தை வாங்கிட்டு வந்த பின்னாடி ஒட்டுமொத்த உலகத்தில் புதிய உடன்படிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தும் போது சபை அதை என்ன பண்ணணும்? இப்போ நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்றணும்? தகப்பன் மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமே சபை தாய் ஸ்தானத்தில் இருந்து கிறிஸ்துவுக்குள்ள சபை அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய வேலை. நம்மளால தான் பிதாவாகிய தேவனையே தெரிஞ்சுக்க போகிறாங்களாம். பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ தெரியுமா பிதாவாகிய தேவனுடைய நாமம்? தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? யார் சொல்றது, இல்லையா? இனிமே தான் என்ன பண்ணிக்க போறாங்க? நம்மளால தான் அறிஞ்சு கொள்ள போறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படி பார்க்கும்போது அந்நேரத்தில் ஒப்புரவாகுதலின் பணி முடிவு பெற்றிருக்காது. அப்படின்னா ஒப்புரவாகுதலின் பணி நிறைவு பெற்றிருக்காது. மீட்கும் பொருளுடைய பணி என்ன பண்ணியிருக்கோம்? நிறைவேற்றிருக்கோம். பாவ நிவாரண பலியானது என்ன பண்ணியிருக்கோம்? நிறைவேற்றப்பட்டிருக்கோம். ஆனா ஒப்புரவாகுதலின் பணி உலக ஜனங்கள் மத்தியில் அப்பதான் தொடங்கி. இதை செய்ய போறது யாருன்னா கிறிஸ்துவும் அவருடைய சபை. அது நமக்கு என்ன பண்ணியிருக்கார், இல்லையா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை என்ன பண்ணியிருக்காராம்மா? அவருக்கு கொடுத்திருந்தார். அவர் தொடங்கி வச்சார். 2000 வருஷத்துக்கான இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தொடங்கி வச்சார். நம்முடைய நாட்கள் அது நிறைவேற போகுதுன்னு விசுவாசிக்கிறோம். இது முடிந்த பின்னாடி அந்த ஒப்புரவாகுதலின் வேலை எங்க நடக்க போகுது? உலக ஜனங்கள் மத்தியில நம்ம என்ன பண்ண போறோம்? செய்ய போறோம், இல்லையா? இந்த புது உடன்படிக்கையை செயல்படுத்த முன்பாக இந்த புது மறுசீரமைக்கும் பணி முறையாக துவங்கும் முன் யெகோவாவுக்கு மீட்கும் பொருளின் தொகை முழுமையாக செலுத்தப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இது நடக்கணும் அப்படின்னா, உலக ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக வேணும் அப்படின்னா இந்த பணி என்ன செஞ்சிருக்கணும்? எந்த பணி? பாவ நிவாரண பணி பிளஸ் மீட்கும் பொருளுடைய தொகை முற்று பெறாமல் இது என்ன செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப மீட்கும் பொருளின் பணியின் ஒரு பகுதி மனிதன் மரணத்திலிருந்து மீண்டு வருவதாகும். ஒரு வருஷம் அந்த கடைசியா படிச்சு முடிக்கலாம்.
என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்துக்கலாம். அதாவது மீட்கும் பொருளின் பணியின் ஒரு பகுதி, ஒரு பார்ட். அந்த பார்ட் என்னன்னா, மனிதன் மரணத்திலிருந்து மீட்டு வருவது ஆகும். ஏன்னா தேவன் என்ன பண்ணலன்னா, மரித்தவனை அப்படியே விடலை இல்லையா. நிலத்தில் சோறு, மண்ணில் சோறுகின்ற நீர் இல்லையா, அப்படியே போன மாதிரி மனிதனோட இல்லாமல் அது திரும்பவும் தேவனிடத்தில் சேரும் நினைவுகளே அவர் என்ன பண்றாரம்மா. அப்ப எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும் அன்புக்குரியவர்களே. அப்ப அன்புள்ள தேவன் மறுபடியும் மனுக்குலம் என்னிடத்தில் சேரணும்னு என்ன பண்றாரம்மா நினைக்கிறார் இல்லையா. வசனம் படிங்க, ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். யார? அவனை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக மீட்பேன். ஒட்டுமொத்த உலகம் எதுக்குள்ள தான் போகுது? பாவம் மற்றும் மரணத்துக்குள்ள, பாதாளத்துக்குள்ள போகும்போது அந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து என்ன செய்ய போறாராமா, மீட்க போறார். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பாத்தீங்களா, இதுல இருந்து விடுவிக்கிறார், மரணத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்படி நீங்கள் ஆக்கணும்னா என்னென்ன வேலைகள் முடியணும்? பாவ நிவாரண பலி பிளஸ் மீட்கும் பொருளின் தொகை என்ன பண்ணி ஆகணும், கம்ப்ளீட் ஆகணும். அப்படி கம்ப்ளீட் ஆகணும்னா சபையினுடைய கடைசியால் 2ஆம் திரையை கடந்து போகணும். அப்படி போன பின்னாடி ஒப்புரவாகுதலின் பணி என்னாகும்? இந்த உலகத்துல மரணமே இல்லாத நிலைமைக்கு உலகத்தை கொண்டு வர்றதுக்கு தேவன் எத்தனை ஸ்டேஜ் வச்சிருக்கார். இதுல யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிறாங்க, இது எல்லாமே தேவன் ஒரே ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டாருன்னா வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக கொடுத்தார். உன் சந்ததிக்குள் இல்லையா, உன் சந்ததி நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னேன். வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அப்படின்னு அர்த்தம். ஆல் நேஷன்ஸ், சகல ஜாதிகளும் அப்படிங்கிறது எல்லா தேசங்களும் என்ன பண்ணப்படுமா, சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் தேவன், பிதாவாகிய தேவனுடைய அல்டிமேட் பிளான். அதுதான் அவருடைய முதல் சிந்தையில் இருந்த விஷயமே. அந்த சிந்தையை நிறைவேற்றுவதற்காக இத்தனை ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கார், கொண்டு வந்துட்டே இருக்கார். இத்தனை ஜனங்கள் வரணும், இத்தனை தேசங்கள் வரணும். அது கடையில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வரணும், நியாயாதிபதிகள் வரணும், தீர்க்கதரிசிகள் வரணும், இயேசு கிறிஸ்து வரணும், சபை வரணும், அதனுடைய பலி நிறைவேற்றணும். இத்தனை காரியங்களை முடிச்ச பின்னாடிதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் உயிரோடு எழுப்பி சபை மற்றும் கிறிஸ்து தேவன் யார், கிறிஸ்துவனுடைய பலி என்னன்னு சொல்லி கொடுத்து அவங்கள எழுப்பி ஒப்புரவாதம் வேலை செஞ்ச பின்னாடி மீதியாக இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாராமா, இந்த பூமியை ஏதேனாக மாற்றி கொடுக்க போறோம். இப்போ வெளிப்படுத்துகிற விஷயத்தில் கடைசியில் படிக்கிறோம்ல, இனி ராக்காலம் இராது, இனி ஒரு சாபமும் இராது. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பழையவைகள் என்னாச்சு, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி புதிதாக என்ன பண்ணியாச்சுன்னா மாறியாச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மீட்கும் பொருள் விளைக்கிறையும் அதை நடைமுறைப்படுத்துகிற இவ்வளவு பெரிய விஷயங்களை நம்முடைய மூத்த சோர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், எழுதி கொடுத்துருக்கார். ரொம்ப ஆசீர்வாதமாக 3 வாரங்களாக இதை குறித்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். சில விஷயங்கள் கொஞ்சம் கருகலாக விளங்க முடியாததாக இருக்குது. நீங்கள் இதை கூட ரீப்ரிண்ட்ஸில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க, எடுத்து வீட்டில் ஒரு தடவை கூட மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், வாசித்து பார்க்கலாம். அடிஷனலாக சில வசனங்களை நம்ம எனக்கு, ஏன்னா நம்ம 3 பாட்டுமே ரொம்ப அதிகமாக வசனம் எடுக்கலை, என்ன பண்ணியிருக்கோம்னா கருப்பொருளை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதற்கான வசனங்களை நம்ம சேர்த்து இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கலாம். நம்ம அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட நாமும் கூட அதற்கு பாத்திரமான பிள்ளைகளாக மாற தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.